தமிழ்நாடு முழுக்க புத்தகங்கள் விற்கக்கூடிய எண்ணிக்கை என்பது கிட்டத்தட்ட எல்லா வகையான புத்தகங்களையும் சேர்த்து குறைந்தது 500 கோடி ரூபாய்க்கு புத்தகங்கள் இருக்கிறது என்கிறார்கள். இந்த 500 கோடி ரூபாய் புத்தகங்களையும் யார் படிக்கிறார்கள்? இளைஞர்கள் படிப்பது இல்லையா? இது எல்லாவற்றையும் வயது வந்தால் முதியவர்கள் மட்டும்தான் படிக்கிறார்களா? இந்த கேள்வியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒரு பொது கருத்து. என்னவென்று சொன்னால் இது ஒரு பொது கருத்து. என்னவென்று சொன்னால் பொதுவாக இங்கே தமிழ்நாட்டில் படிப்பு குறைந்து விட்டது என்று. ஐயா, நான் அதை திரும்ப திரும்ப கேட்க விரும்புகிறேன். எந்த காலத்தில் எல்லா தமிழர்களும் படித்துக் கொண்டிருந்தார்கள்? எந்த காலத்தில் புத்தகம் கையுமாக தமிழ்நாடு அடைந்த காலம் என்று உண்டா? கல்வியிலேயே நாம் இந்த நிலையை இப்பொழுதுதான் எட்டி இருக்கிறோம். நீங்கள் ஒரு 25 வருடங்களுக்கு முன்பு படித்தவர்கள் எவ்வளவு பேர்? 50 வருடங்களுக்கு முன்பு படித்தவர்கள் எவ்வளவு பேர்? அப்போதும் படித்தவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தது, பதிப்பகங்கள் குறைவாக இருந்தன, வெளிவரக்கூடிய புத்தகங்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தது. ஆனால் எப்போதும் நாம் கடந்த காலம் சிறந்தது என்று நினைக்கிறோம், நிகழ்காலம் மோசமானது என்று நினைக்கிறோம். அது சரியல்ல. நாம் அதை அப்படி பார்க்கக்கூடாது. ஏனென்று கேட்டால் எல்லா தலைமுறையிலுமே அறிவை தேடக்கூடிய ஒரு பகுதி இருப்பார்கள். அவர்கள் எல்லா காலகட்டத்திலும் இருப்பார்கள். அதில் இளைஞர்கள் இருப்பார்கள், நடுத்தர வயதை சேர்ந்தவர்கள் இருப்பார்கள், முதியவர்கள் இருப்பார்கள், ஆண்கள் இருப்பார்கள், பெண்கள் இருப்பார்கள். இங்கே இருக்கக்கூடிய இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் பாருங்கள், எவ்வளவு இளைஞர்கள் இருக்கிறார்கள். அதை சுற்றி இருக்கக்கூடிய இந்த புத்தக கண்காட்சியில் இருக்கக்கூடியவர்களில் புத்தகங்களை வாங்கி செல்லக்கூடியவர்கள் பெரும்பாலும் இளைஞர்களாக இருக்கிறார்கள். நாம் முதலில் இளைஞர்களுக்கு அறிவுரை சொல்ல முடியும் என்கிற மனப்பான்மையை விட வேண்டும். அவர்களோடு சேர்ந்து நடக்க வேண்டும். அவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவர்கள் படிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி சென்றடைவது என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இப்போ உதாரணமாக எல்லோரும் இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க, செல்ஃபோனில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கருத்து திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், என்னுடைய வாசகர்கள், என்னுடைய கவிதைகளை தேடி வரக்கூடியவர்கள், என்னுடைய புத்தகங்களை படிக்கக்கூடியவர்கள், இவர்களில் 90% இளைஞர்கள். இவர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னவென்றால், உங்கள் கவிதைகளை நான் இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் பேச கேட்டேன், ஒருத்தர் யாரோ சொன்னாங்க, அதன் காரணமாக நான் இங்கு உங்கள் புத்தகத்தை தேடி வந்திருக்கிறேன். நான் புத்தகமே படித்தது கிடையாது, ஆனால் இன்ஸ்டாகிராம் மூலமாக உங்களை தெரிந்து கொண்டேன், உங்கள் படைப்புகளை தெரிந்து கொண்டேன், ஆகவே நான் உங்கள் புத்தகங்களை வாங்கி வந்தேன் என்று சொல்கிறார். அப்படி என்றால் ஒரு பாதை அவர்களுக்கு திறந்து விடப்படுகிறது. இதே போல எனக்கு மட்டுமல்ல, இன்னும் தமிழில் பல படைப்பாளிகளை தேடி இப்போ நான் இந்த புத்தக கண்காட்சியில் நான் இருக்கக்கூடிய வரிசையில் பார்த்தீர்கள் என்றால், இஸ்லாமிகிருஷ்ணன் அவர்கள் இருக்கக்கூடிய அவருடைய ஒரு பதிப்பகம் இருக்கிறது. அங்கே எப்போதும் இளைஞர்கள் அவரை சூழ்ந்திருக்கிறார்கள், அவருடைய புத்தகங்களை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஜெயமோகன் சில தினங்கள் வந்திருந்தார். அந்த அரங்கில் எப்பொழுதுமே பெரும் கூட்டமாக இளைஞர்கள் நின்று அவர்களுடைய புத்தகங்களை வாங்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிந்தது. இன்னும் எழுத்தாளர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இளைஞர்கள் எப்போதும் அவர்களை சூழ்ந்திருக்கிறார்கள். எங்களுடைய உயிர்மை அரங்கும் அதற்கு ஒரு சாட்சியம். இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், இளைஞர்கள் படிக்கிறார்கள்.